ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆனத தெரிஞ்ச உடனே நிலா தன்னோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனோட ஓனரும், அதுக்கப்புறம் சோழனோட அப்பாவும் தான் உட்கார்ந்திருக்கிறாங்க. உள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இருக்கிறாங்க. போய் பார்த்தா கை, கால்லாம் கட்டு போட்டிருக்கு. சரி, ஆரம்பத்துல இது கூட ஒரு நடிப்பா இருக்குமோ அப்படின்னு நமக்கெல்லாம் யோசிக்க தோணுச்சு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ வச்சு பார்க்கும்பொழுது, இதெல்லாம் உண்மைதானாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோழன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வழியா தெரியல. நீ என்னைய விட்டு போனது தான் எனக்கு வழியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதேதோ டயலாக்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன், சேரன் இவங்கலாம் நிலாவ வெளியில உட்கார வச்சு வேறயா வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து சோழன மன்னிச்சுரு" அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு, "அவனுக்கு இன்னொரு சான்ஸ் குடு" அப்படிங்கிறாங்க. இதனால நிலா பயங்கரமா குழம்பி போய் தனியா உட்காந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வானதி வேறயா பாண்டிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா பாண்டி தான் ஃபோன எடுக்கவே இல்ல. வானதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம நிலா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நிலா நேரா ரூமுக்குள்ள போயிட்டு 6 மாசம் டைம் குடுக்குறேன். அந்த 6 மாசத்துல நீ எப்படி நடந்துக்கிறியோ, அத பொறுத்து தான் நான் முடிவு எடுப்பேன். நான் வீட்டுக்கும் வரேன். ஆனா இந்த 6 மாசத்துல நீயும் நானும் கணவன் மனைவி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பிளெயின் கெஸ்ட் மாதிரி தான் வீட்ல வந்து தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம சோழன் டக்குன்னு எழுந்திருச்சு நின்னுக்கிறாப்ல. அப்பதான் தெரியுது இதுவும் வந்து சோழனோட நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வசமா சோழன் மறுபடியும் மாட்டிக்கிறாப்ல. நிலா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.